சார், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வந்து இலக்கா நிர்ணயிச்சிருக்கீங்க. இதை எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? நிச்சயமாக ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தால் சட்டமன்ற தொகுதிகளிலே 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி அதிக பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. ஆகவே 234 தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது இதன் அடிப்படையில் எஞ்சியிருக்கக்கூடிய 234 221 நாங்கள் லீட் பண்ணோம். மீதி லீட் பண்ணாத இருக்கிற இடங்களிலும் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வது என்பதற்குரிய திட்டங்களை எல்லாம் வகுத்து 234க்கு டார்கெட்டாக வச்சு இப்போது தேர்தலுக்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளை எங்கள் தலைவர் தளபதி வழிகாட்டுதலோடு துவக்கியிருக்கின்றோம். இப்போது ஆளுநர் ரீசெண்டாக தேநீர் விருது கொடுத்தாரு. அதில் திமுக புறக்கணிச்சது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சாங்க. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பொதுமக்கள் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? இப்போது இதில் ஒன்றும் தப்பு புதுசே கிடையாது. 1974 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற போது பங்களாதேஷ் போர் வந்தது. அப்போ இந்திரா காந்திக்கும் திமுகவுக்கும் கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தது. மத்திய அரசில் ஒன்றிய அரசிலிருந்து இந்திரா காந்தியருடைய கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. பல்வேறு கருத்து வேறுபாடு வந்து பத்திரிகைகள் எல்லாம் முதலமைச்சர் அன்றைக்கு தலைவராக இருந்த கலைஞர் இந்திரா காந்தியை விமர்சிப்பதும், அதே போல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் எங்களுடைய தலைவரை விமர்சிப்பதும் இருந்தது. அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அழைத்து இதே சூழ்நிலை இந்திரா காந்தி மேடையில் வைத்துக்கொண்டே யுத்த நிதி கொடுத்து விட்டு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொன்னார். அது மாதிரி ஆட்சி வேறு கட்சி வேறு. ஓகே சார், இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் வந்து தலித் வந்து ஒரு தலித் என்னாலும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு ரீசெண்டாக பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை காலையில் அவர் தலைவர் வீட்டுக்கு போய் வாழ்த்து வாங்கி வந்திருக்கிறார். அதாவது வந்து அவர் கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே ஒரே மாதிரி கருத்து இருக்குது. வேறு வேறு கட்சியே தேவையில்லை, ஒரே கட்சி போதுங்க. ஒரு கட்சியில் தலைவர் இருப்பார், அவருடைய கருத்துக்கள் சொல்வார்கள். ஆனால் தேர்தல் கூட்டணி என்பது வேறு, அவர்களுடைய கட்சி கொள்கை என்பது வேறு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, அதில் வந்து அவர்களுக்கு இருக்க உரிமை. அதை இப்படி தான் பேசணும். நாங்கள் வந்து பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட்லாம் திமுக என்றைக்கும் நடத்தியது கிடையாது. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியும் அவங்க கட்சியின் சார்பாக அவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் தேர்தல் உடன்பாடு என்பது வேறு, அது வேறு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து இபிஎஸ் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னென்னா 90% பணிகள் வந்து எங்கள் ஆட்சி காலத்திலேயே முடிச்சுட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பணியை வந்து முடக்கிட்டாங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டதுனால தான் இப்போ வந்து இந்த திட்டத்தையே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெளிவான விளக்கம் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த திட்டத்தை சீஃப் மினிஸ்டர் நேரடியாக கண்காணித்ததனுடைய விளைவு தான் இந்த திட்டம் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது என்பது. ஏன்னா எடப்பாடி தான் சொல்லிட்டு தான் இருக்கணும். சார், இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் ஆகட்டும், இல்லை புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திரு விஜய் ஆகட்டும், இவங்க வந்து இளைஞர்களை வந்து ரொம்ப கவர்றதா சொல்லப்படுது. ஸோ பிரதான கட்சிகள் வந்து இளைஞர்களை கவர்றதுக்கு அந்த இதில் வந்து கொஞ்சம் போதுமான கவனம் செலுத்தலையா, இல்லை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் இது வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்பதில் திமுக அந்த ஒரு தலைமை ஜென்ரேஷன் கேப் வரும்போது உடனே இளைஞரணின்னு மு க ஸ்டாலின் தலைமையை துவக்கி அன்று தொட்டு இன்றைய தலைவர் இளைஞரணியை சிறப்பாக நடத்திட்டு இருந்தார். அவருக்கு பிறகு இன்றைக்கு இளைஞரணியை உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக நடத்துகிறார். அவர் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவரே விளக்கம் அளித்திருக்கார். வி ஆர் கம்ஃபர்டபுள். எங்கள் கட்சி இளைஞரணி எல்லா ஊர்லேயும் அமைப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் அணியில் இருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வந்து வெளியிடக்கூடிய அந்த விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. தவறு. இது நூற்றாண்டு விழா, அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு. எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தலைவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு மத்திய அரசினுடைய ஃபங்க்ஷனுங்கிறதுனால மத்திய அதே மாதிரி தான் கலைஞருடைய சிலையை கூட வெங்கைய நாயுடு தான் கொடுத்து திறக்க வச்சிருக்கோம். ராகுல் காந்தி நாங்கள் கூப்பிடல. அதை எங்கள் கட்சி அலுவலகத்தில் திறக்கிற போது சோனியா காந்தியை கூப்பிட்டோம், காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிட்டு நடத்தோம். அதனால் அதாவது வந்து எங்கேயாவது ஒரு கீறல் வருமானு
அவளோட எதிர்ப்பாக நிச்சயமாக அவருடைய கனவு பலிக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.